Johnny, what idea? RJ talks like ears full gear. Hey guys, welcome to RJ Talks. நான் ஜெனிலியா அண்ட் எங்க அப்பா ராஜேஷ். என் கம்பெனி நேம் வந்து சன்லைட்ஸ். அதில் நான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயாக இருக்கேன். இந்த சேனலோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது. இது சம்மந்தமாக நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். How to start business in 2025க்கான 5 powerful tips சொல்ல போறேன், கேளுங்க. அப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஜெனி. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஐடியாலாம் வேணும்ன்றாங்க, இது உண்மையா? நிச்சயமா இல்லை ஜெனி. பெரிய பெரிய ஐடியாவே தேவையில்லை. லோக்கலில் ஸ்மால் சொல்யூஷன் பண்ணாவே போதும். அது வந்து ஒரு பிக் ஐடியாவே கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து சூப்பராக ஹோம்மேட் ஃபுட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஒர்க்கிங் கப்புள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டை டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்படி உருவாச்சுன்னா, அவங்க வந்து பக்கத்தில் எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு தேவைப்படுங்கிறத ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நடக்கிற உலகத்தில் எல்லாராலையும் பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், அதுவும் ஹோம்மேட் ஃபுட்டு சாப்பிட்ணும். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. இந்த ப்ராப்ளத்தை அவங்க ஃபைன் பண்ணும்போது அந்த அக்கா இம்மிடியட்டாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அங்கே தான் ஐடியா கிரியேட் ஆச்சு. இப்போ ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டோம், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சூப்பரான கொஸ்டின் ஜெனி. அது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம்மேட் சோப் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோம்மேட் சோப்பை தயாரித்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸு, அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 போஸ்ட் போட்டு சேல் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கணும். அந்த ப்ராடக்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கா, ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படிங்கிற ரிவ்யூவை கேட்கணும். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஐடியா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா ஜெனி? சிம்பிள் சக்ஸஸ் கூட கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணால் பெரிய ஆஃபீஸில் ரெண்ட் எடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக தேவையில்லை ஜெனி. எனக்கு தெரிஞ்ச ஒரு விமன் என்டர்பிரனர் பெங்களூர் இருக்காங்க. டெய்லி 10,000 rupees வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரியை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதை வாட்ஸ்அப்பில் செட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. இது மூலிமா வீட்டில் இருந்தே அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளில் நம்ம கூகுளில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். அது ஹோம் பேஸ்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆகுதாங்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ணியோ இல்லை வந்து பெரிய ரெண்ட் கொடுத்தோ நீங்கள் மாட்டிக்கூடாது. ஹோம் பேஸ்டு பண்ணுற பிஸ்னஸ் எப்பயுமே சேஃபாக இருக்கும். அப்ப எக்ஸ்பென்ஸ் கூட சேவ் பண்ணலாம்ப்பா. நிச்சயமா ஜெனி. இப்ப இந்த ப்ராசஸ்ல எல்லாம் மிஸ்டேக் நடந்தா என்ன பண்றதுப்பா? கண்டிப்பா மிஸ்டேக் நடக்கும் ஜெனி. மிஸ்டேக் நடக்காம எதுவுமே இல்லை. உங்க ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாம நீ ஏதாவது பண்ணிருக்கியா? அப்படி சொல்ல முடியாது, மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். 100% பர்ஃபெக்ஷன்ல எதுவுமே பண்ண முடியாது ஜெனி. மிஸ்டேக் தான் நம்மளுடைய முக்கியமான டீச்சர். ஏன் பிசினஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் சைனேஜ் போர்டு பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கஸ்டமருக்கு நான் டெலிவரி பண்ணிட்டேன். அந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாருன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அதுல இருந்து நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சிஸ்டத்துல எல்லாத்துக்குமே ஒரு டைம் ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டு ப்ரூஃப் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோம். ஸோ ஒரு முறை ப்ரூஃப் கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு தான் சைன் போர்டை தயாரிக்க ஆரம்பித்தோம். அதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ மிஸ்டேக்குங்கிறது எங்களுக்கு டீச்சர் மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெனி. இப்ப 2 months ட்ரை பண்ணிட்டோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணியும் ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றது? நீ கேட்ட கேள்வியிலே இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஜெனி. பிஸ்னஸ் மேனுக்கு இந்த இடம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ஈக்குவல் டு சக்சஸ். ஒரு பிஸ்னஸ் மேன் சக்சஸ் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஷாப் இருந்தார். அவர் வட்டிக்கு பணம் வாங்கி தான் கடை ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாரு. காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுவார். நைட்டு 9 மணி வரைக்கும் கடை வச்சிருப்பாரு. இதை 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் இதை ஃபாலோ பண்ணாரு. அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்றாரு, ஒரு கன்சிஸ்டண்டா வந்து கடை வச்சிருக்காருங்கிறத மக்கள் மனசுல பதிய வச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாசத்துல 1-2 வீக்கில் தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா போக போக ஒரு நாளைக்கு 10-15 காரை அவர் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவருடைய சேல்ஸ் டபுளா க்ரோத் ஆயிருக்கு. ஒரே ஒரு காரணம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு பிக் சக்சஸ்னு இதுல புரியுதுப்பா. கண்டிப்பா ஜெனி. ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் ஒரு 5 விதமான பாயிண்ட்ஸ். ஜெனி, அந்த 5 விதமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்றியா? So first point, idea simplicity. Second point, test small. Third point, cost cut launch. Fourth point, learn fast. And fifth point, the most important point is
கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த 5 பாயிண்டோட சீக்ரெட்ஸும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 சீக்ரெட்டையும் வச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் ஒரு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காரு. அந்த சக்சஸ் ஸ்டோரியை உனக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா ஜெனி? யாரு? மிஸ்டர் பிரேம் கணபதி தான். கரெக்டா சொன்னேன். அந்த ஸ்டோரியை நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லு ஜெனி. கண்டிப்பா. தூத்துக்குடியில ஒரு சிம்பிளான ஃபேமிலியில பிறந்த பிரேம் கணபதி அப்படின்ற ஒருத்தர் மும்பைக்கு வராரு. பணம் இல்ல, ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இல்ல, ஹிந்தி கூட பேச தெரியாது. மும்பைல ஹிந்தி பேசலனா எப்படிங்க பொழைக்க முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வை நாட் சவுத் இந்தியன் தோசாவை மும்பைல செல் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கிரியேட் ஆச்சு. இதுதான் ஐடியா சிம்பிளிசிட்டின்னு சொல்வாங்க. 1992ல வாஷி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தோசா பிளாசா அப்படின்னு ஒரு சின்னதா தள்ளுவண்டி கடை ஓபன் பண்ணாரு. ஃபுல் எஃபர்ட் போட்டு 100+ இன்னோவேட்டிவ் தோசா ஐடியாஸை கிரியேட் பண்ணாரு. 1997ல ஃபுல் டெடிகேஷனா ஒர்க் பண்ணி ஒரு ஸ்மால் ஷாப் ஓபன் பண்ணாரு. 2003ல ஒரு மால்ல அவுட்லெட் ஓபன் பண்ணி இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, நியூசிலாந்து, UAE போன்ற பல நாட்டுல அவரோட பிராண்ட் இருக்கு. பட் இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் தோசா தள்ளுவண்டி கடை. ரொம்ப சூப்பரா சொன்ன ஜெனி. தேங்க்யூப்பா. ஜெனி, இந்த எபிசோட கன்க்ளூஷன் பண்ணிக்கலாமா? எஸ், உங்க ட்ரீம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த 5 டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பயமோ அதிகப்படியான ஒரு யோசனையோ உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்ஷன்ல எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி பாதை உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க RJ டாக்ஸ்க்கு. வியூவர்ஸ், இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் உங்கள் குறைய சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடில் திருத்திக்கிறோம். நிச்சயமாக இந்த சேனல் பிஸ்னஸ் growth ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். தேங்க்யூ. Until then, bye-bye from RJ Talks. Production Johnny, what idea? RJ Talks like ears full gear.